வணக்கம். பல்வேறு முக்கிய செய்திகளை நிமிட செய்திகளாக பார்க்கலாம். மார்ச் 20ஆம் தேதியே வேட்புமனு தாக்கல் தொடங்கினாலும் இன்றுதான் அதிக அளவிலான வேட்பாளர்கள் வேட்புமனுக்களை தாக்கல் செய்தனர். ராமநாதபுரம் மக்களவைத் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு சார்பில் போட்டியிடும் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் வேட்புமனு தாக்கல் செய்தார். டி.ஆர். பாலு ஸ்ரீபெரும்புதூர் நாடாளுமன்ற தொகுதியிலும், கடலூர் தொகுதியில் தேமுதிக சார்பில் சிவக்கொழுந்து, பாமக சார்பில் தங்கர் பச்சான், நாம் தமிழர் கட்சி சார்பாக வேட்பாளர் மணிவாசகன் உள்ளிட்ட 6 வேட்பாளர்கள் தங்கள் வேட்புமனுக்களை தாக்கல் செய்தனர். நாகை தொகுதியில் அதிமுக சார்பில் சுர்ஜித் சங்கர், நாம் தமிழர் வேட்பாளர் கார்த்திகா உள்ளிட்டோர் வேட்புமனு தாக்கல் செய்தனர். விருதுநகர் மக்களவை தொகுதியில் பாஜக சார்பில் போட்டியிடும் ராதிகா சரத்குமார் வேட்புமனு தாக்கல் செய்தார். திருச்சி தொகுதியில் மதிமுக சார்பில் போட்டியிடும் முதன்மை செயலாளர் துரை வைகோ மாவட்ட தேர்தல் அலுவலர் பிரதீப் குமாரிடம் தாக்கல் செய்தார். தர்மபுரியில் பாமக வேட்பாளர் சௌமியா அன்புமணி வேட்புமனுவை தாக்கல் செய்தார். வேலூரில் திமுக வேட்பாளர் கதிரானந்த், அதிமுக வேட்பாளர் பசுபதி, மதுரையில் பாஜக வேட்பாளர் ராமசீனிவாசன், திருப்பூரில் இந்திய கம்யூனிஸ்ட் வேட்பாளர் சுப்பராயன், பாஜகவின் முருகானந்தம் ஆகியோர் வேட்புமனுக்களை தாக்கல் செய்தனர். உதகையில் பாஜக வேட்பாளர் எல் முருகன், நெல்லையில் நயனா நாகேந்திரன், கன்னியாகுமரியில் பொன் ராதாகிருஷ்ணன், சிவகங்கையில் காங்கிரஸ் வேட்பாளர் கார்த்தி சிதம்பரம், அதிமுக வேட்பாளர் சேவியர் தாஸ், பெரம்பலூரில் ஐஜேகே நிறுவன தலைவர் பாரிவேந்தர் உள்ளிட்டோர் வேட்புமனுக்களை தாக்கல் செய்தனர். வடசென்னை தொகுதியில் வேட்புமனு தாக்கலின் போது யார் முதலில் வேட்புமனுவை தாக்கல் செய்வது என்பது குறித்து அதிமுக, திமுக இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. வடசென்னை தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிடும் ராயபுரம் மனோ, முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் உள்ளிட்டோருடன் வேட்புமனு தாக்கல் செய்ய தேர்தல் நடத்தும் அலுவலர் அறைக்கு சென்றார். அப்போது திமுக சார்பில் போட்டியிடும் கலாநிதி வீராசாமி, அமைச்சர் சேகர்பாபு உள்ளிட்டோருடன் தேர்தல் நடத்தும் அலுவலர் அலுவலகத்தில் நுழைந்தார். முதலில் டோக்கன் பெற்றது தாங்கள்தான் என கூறி தங்களுடைய வேட்புமனுவை தான் முதலில் பெற வேண்டும் என திமுகவினர் வலியுறுத்தினர். இதனால் இருதரப்புக்கும் இடையே வாக்குவாதம் மற்றும் குழப்பம் ஏற்பட்டது. அப்போது திமுக சார்பில் டோக்கன் பெறப்பட்டது மாற்று வேட்பாளருக்கு தான் என அதிமுகவினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து திமுகவின் மாற்று வேட்பாளரான ஜெயந்தி கலாநிதி முதலில் வேட்புமனுவை தாக்கல் செய்தார். அவரை தொடர்ந்து அதிமுகவின் ராயபுரம் மனோ வேட்புமனு தாக்கல் செய்தார். அதன் பின்னரே திமுகவின் வேட்பாளர் கலாநிதி வீராசாமி வேட்புமனு தாக்கல் செய்தார். இதற்கிடையே திமுகவினர் மீது அதிமுக வழக்கறிஞர் இன்பதுரை தலைமை தேர்தல் அதிகாரியிடம் புகார் மனு அளித்தார். தமிழகத்தின் பல பகுதிகளில் வேட்புமனு தாக்கலின் போது எதிரெதிர் கட்சிகளின் வேட்பாளர்களுக்கு இடையில் உரசலும் மோதலும் ஏற்பட்ட நிலையில் தென் சென்னை தொகுதியின் நிலையோ வேறு விதமாக இருந்தது. அங்கு திமுகவின் சார்பில் மீண்டும் களம் காணும் தமிழ்ச்சி தங்கபாண்டியன் வேட்புமனு தாக்கல் செய்தார். பின்னர் அவர் வெளியே வந்தபோது பாரதிய ஜனதாவின் சார்பில் போட்டியிடும் தமிழிசை சவுந்தரராஜன் அங்கே காத்திருந்தார். இதையடுத்து 2 வேட்பாளர்களும் ஒருவரை ஒருவர் நலம் விசாரித்துக் கொண்டனர். அதைத் தொடர்ந்து இருவரும் ஆற தழுவி அன்பை வெளிப்படுத்தினர். தேர்தல் களத்தில் கொள்கை ரீதியாக இருவரும் இருவேறு துருவங்களாக இருந்தாலும் தனிப்பட்ட முறையில் பகைமை பாராட்டாமல் ஒருவருடன் ஒருவர் நட்பு பகிர்ந்து கொண்டது அரசியலில் ஆரோக்கியமான போக்காகவே பார்க்கப்படுகிறது. மத்திய சென்னை தொகுதியில் பாஜக, தேமுதிக மற்றும் நாம் தமிழர் கட்சிகளின் வேட்பாளர்கள் உட்பட இதுவரை 9 பேர் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளனர். திமுக வேட்பாளர் தயாநிதி மாறன் வரும் 27ஆம் தேதி வேட்புமனுவை தாக்கல் செய்ய உள்ளார். மத்திய சென்னை மக்களவை தொகுதியில் போட்டியிட விரும்புவோர் சென்னை ஷெனா நகரில் தேர்தல் நடத்தும் அதிகாரி பிரவீன்குமாரிடம் வேட்புமனுக்களை தாக்கல் செய்து வருகின்றனர். நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் கார்த்திகேயன் மற்றும் 2 சுயேட்சை வேட்பாளர்கள் ஏற்கனவே மனு தாக்கல் செய்திருந்தனர். இந்த நிலையில் பாரதிய ஜனதா சார்பில் வினோத் பி செல்வம் மற்றும் தேமுதிகவின் வேட்பாளர் பார்த்தசாரதி ஆகியோர் வேட்புமனுக்களை தாக்கல் செய்தனர். அவர்களை தவிர மேலும் 4 சுயேட்சைகளும் வேட்புமனுக்களை தாக்கல் செய்தனர். நீலகிரி மக்களவை தொகுதியில் பாஜக வேட்பாளர் வேட்புமனு தாக்கல் செய்வதற்காக உதகை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு பேரணியாக சென்ற பாஜக தொண்டர்கள் மீது காவல்துறையினர் தடியடி நடத்தியதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. நீலகிரி நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் எல் முருகன் மற்றும் அதிமுக சார்பில் போட்டியிடும் லோகேஷ் தமிழ்ச்செல்வன் ஆகியோர் வேட்புமனு தாக்கல் செய்ய இன்று உதகை காபி ஹவுஸ் சதுக்கத்திலிருந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வரை பேரணியாக சென்றனர். இந்த பேரணியின் போது அதிமுக மற்றும் பாஜக தொண்டர்களிடையே வாக்குவாதம் முற்றிய நிலையில் அதனை தடுக்க மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சுந்தரவடிவேல் தலைமையில் காவல்துறையினர் தடியடி நடத்தி இரு கட்சி தொண்டர்களையும் கலைத்தனர். இதில் பாஜக தொண்டர்கள் 14 பேர் சிறு காயங்களுடன் சிகிச்சை பெற்று வீடு திரும்பிய நிலையில் 5 பேர் பலத்த காயங்களுடன் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதனைத் தொடர்ந்து பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தலைமையில் பாஜக தொண்டர்கள் சாலையில் தர்ணா போராட்டம் நடத்தினர்.
வீதிக்கு கொண்டு வந்து அவர்களுக்கு ஒரு பிரச்சனை ஏற்படுத்த இன்று பாரதிய ஜனதா கட்சி விரும்பவில்லை. எங்களுக்கு கோபம்தான். இது சரியான முறையிலே காவல்துறை அவர்கள் இதை கையாண்டிருக்க வேண்டும். எங்களுக்கு ஆதங்கம் இருக்கிறது. ஆனாலும் ஒரு காவல்துறையை நாங்களே களங்கப்படுத்தி ரோட்டில் உட்கார்ந்து அதை செய்ய வேண்டாம் என்று எண்ணி அந்த மாவட்டத்தினுடைய காவல் கண்காணிப்பாளர் வந்து பேச்சுவார்த்தை நடத்திய பிறகு நாங்கள் அங்கே இருந்து கலைந்து சென்று சட்டப்படி என்ன பண்ணணுமோ அதை பார்த்துக்கணும். இன்னைக்கு நாம் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது சென்னையில் நம்முடைய தேர்தல் ஆணையர் அலுவலகத்தில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் சென்னையில் இருக்கிறார். அவர்கள் ஒரு கம்ப்ளைண்ட் சீஃப் எலக்ட்ரல் ஆஃபீஸர் சிஇஓ தேர்தல் நடத்தக்கூடிய அதிகாரிகிட்ட கொடுக்குறாங்க. இன்னொன்று யாரெல்லாம் நம்முடைய மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கின்றார்களோ தொண்டர்கள், அவர்களும் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கிறாங்க. அதனால் இதை வந்து சட்டப்பூர்வமாக நாங்கள் அணுகிக் கொள்கின்றோம். ஆனால் ஒரு வீதிக்கு வந்து போராடி அதை செய்ய வேண்டாம் என்று எங்களுடைய போராட்டத்தை வாபஸ் வாங்குகிறோம். நீலகிரி மாவட்டத்தில் வடமாநில பெண்ணிடமிருந்து தேர்தல் பறக்கும் படையினர் பணத்தை பறிமுதல் செய்த போது அப்பெண் கதறி எழுதார். குன்னூர் மேட்டுப்பாளையம் தேசிய நெடுஞ்சாலையில் தேர்தல் பறக்கும் படையினர் வாகன தணிக்கையில் ஈடுபட்டனர். அவ்வழியாக வந்த பஞ்சாப் மாநிலத்தைச் சேர்ந்த தம்பதியின் காரை சோதனையிட்ட போது 69,000 ரூபாய் ரொக்கம் வைத்திருந்தது கண்டறியப்பட்டது. ஆனால் உரிய ஆவணங்கள் இல்லாததால் அந்த பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. அப்போது தங்களிடம் செலவிற்கு வேறு பணம் இல்லை என்றும் பணத்தை திரும்ப தருமாறும் கூறி அப்பெண் கதறி எழுதார். இதனிடையே சுற்றுலா பயணிகளிடம் பணத்தை பறிமுதல் செய்தது தொடர்பாக சம்பந்தப்பட்ட தேர்தல் அதிகாரிகளிடம் விளக்கம் கேட்டுள்ளதாக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ புதிய தலைமுறையிடம் தெரிவித்துள்ளார். பீகார் மாநில முன்னாள் முதல்வர் லாலு பிரசாத் யாதவின் இரண்டாவது மகள் ரோஹிணி ஆச்சாரியா மக்களவைத் தேர்தலில் போட்டியிடுகிறார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. சாரண் தொகுதியில் பாஜக முன்னாள் மத்திய அமைச்சர் ராஜு பிரதாப் ரூடியை எதிர்கொள்கிறார். லாலு பிரசாத் யாதவுக்கு சிறுநீரகம் பாதிக்கப்பட்ட போது தனது ஒரு சிறுநீரகத்தை தனது தந்தைக்கு உறுப்பு தானம் அளித்தவர் ரோஹிணி என்பது குறிப்பிடத்தக்கது. சிங்கப்பூரில் தனது கணவருடன் வசித்து வந்த ரோஹிணி லாலுவின் குடும்பத்தில் தேர்தல் களம் காணும் 6வது நபர் ஆவார். லாலுவின் இன்னொரு மகள் மீசா பாரதி மக்களவைத் தேர்தலில் பாடலிபுத்ரா தொகுதியில் போட்டியிடுகிறார். பாரதிய ஜனதா கட்சி இவருக்கு எதிராக மூத்த தலைவர் ராம் கிருபால் யாதவை களமிறக்கியுள்ளார். லாலு பிரசாத் யாதவின் 2 மகள்கள் மக்களவைத் தேர்தலில் போட்டியிட உள்ள நிலையில் லாலுவின் 2 மகன்கள் பீகார் சட்டமன்ற உறுப்பினர்களாக உள்ளது குறிப்பிடத்தக்கது. தேஜஸ்வி யாதவ் மற்றும் தேஜ் பிரதாப் யாதவ் இருவரும் பீகாரில் அமைச்சர்களாக பதவி வகித்தது குறிப்பிடத்தக்கது. இதற்கு முன்பு லாலு பிரசாத் யாதவ் மற்றும் அவரது மனைவி ராப்ரி தேவி இருவரும் பீகார் சட்டமன்ற உறுப்பினர்களாக முதல்வர் இருக்கையில் அமர்ந்தவர்கள். லாலு பிரசாத் யாதவ் நாடாளுமன்ற உறுப்பினராகவும் மத்திய அமைச்சராகவும் இருந்தவர். டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவிப்போர் தங்களது எதிர்ப்பை பதிவு செய்யும் வகையில் புதிய இணையதளத்தை ஆம் ஆத்மி கட்சி தொடங்கியுள்ளது. டெல்லியில் அமல்படுத்தப்பட்ட புதிய மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் அமலாக்கத்துறையினரால் டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் கைது நடவடிக்கைக்கு எதிராக பல்வேறு போராட்டங்களை ஆம் ஆத்மி கட்சி முன்னெடுத்து வருகிறது. அரவிந்த் கெஜ்ரிவால் கைது நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆம் ஆத்மி கட்சியினர் ஹோலி பண்டிகையை புறக்கணித்தனர். இதனிடையே டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்த டெல்லி அமைச்சர் அதிஷி, பிரதமர் நரேந்திர மோடியின் மிகப்பெரிய பயமாக அரவிந்த் கெஜ்ரிவால் உள்ளதாகவும் அதனாலே பிரதமர் மோடி கெஜ்ரிவாலை சிறையில் அடைத்து வைத்துள்ளதாகவும் கூறினார். சர்வாதிகாரத்திற்கு எதிராக நாட்டு மக்கள் தங்கள் எதிர்ப்பை பதிவு செய்ய வேண்டும் என வேண்டுகோள் விடுத்த அவர் இதற்காக புதிய இணையதளம் தொடங்கப்பட்டிருப்பதாக கூறினார். indiawithkejriwal.com என்னும் இணையதள பக்கத்தின் மூலம் சமூக வலைதள கணக்குகளில் முகப்பு புகைப்படங்களை மாற்றிக்கொள்ளலாம் என ஆம் ஆத்மி கட்சி தெரிவித்துள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கைவயல் விவகாரத்தில் மேலும் 3 பேருக்கு குரல் மாதிரி பரிசோதனை மேற்கொள்ள புதுக்கோட்டை வன்கொடுமை தடுப்பு நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கைவயல் கிராமத்தில் பட்டியலின சமூக மக்கள் வசிக்கும் பகுதியில் அமைந்துள்ள குடிநீர் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் மனித கழிவு கலக்கப்பட்ட சம்பவத்தில் குற்றவாளிகளை அடையாளம் காண சிபிசிஐடி காவல்துறையினர் தொடர்ந்து 436வது நாளாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் 3 குரல் மாதிரி பரிசோதனை மேற்கொள்ள அவர்கள் புதுக்கோட்டை வன்கொடுமை தடுப்பு நீதிமன்றத்தில் கடந்த 15ஆம் தேதி மனு தாக்கல் செய்திருந்தனர். ஏற்கனவே ஒரு காவலர் உள்ளிட்ட 2 குரல் மாதிரி பரிசோதனை மேற்கொண்டிருந்த நிலையில் அறிவியல் பூர்வமான சாட்சியங்களை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க வேண்டியுள்ளதால் மேலும் 2 பெண்கள் உள்ளிட்ட 3 குரல் மாதிரி பரிசோதனை மேற்கொள்ள அனுமதிக்க வேண்டும் என சிபிசிஐடி போலீசார் புதுக்கோட்டை வன்கொடுமை தடுப்பு நீதிமன்றத்தில் தங்கள் தரப்பு வாதத்தை முன்வைத்திருந்தனர். கோவை வெள்ளையங்கிரி மலையில் அடுத்தடுத்து 3 பேர் உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலையில் சுயம்பு வடிவில் இருக்கக்கூடிய சிவலிங்கத்தை தரிசிக்க ஆண்டுதோறும் பக்தர்கள் செல்வது வழக்கம். அந்த வகையில் ஹைதராபாத்திலிருந்து சுவாமி தரிசனம் செய்ய வந்த 68 வயதான சுப்பாராவ் 4வது மலையில் சென்று கொண்டிருந்த போது உடல்நலக்குறைவு ஏற்பட்டு அவர் உயிரிழந்தார்.
அதேபோல சேலத்தைச் சேர்ந்த 35 வயதான தியாகராஜன் 1வது மலைப்பகுதியிலும், தேனியைச் சேர்ந்த 46 வயது பாண்டியன் 2வது மலையிலும் உடல்நலக்குறைவு ஏற்பட்டு உயிரிழந்தனர். சுமை தூக்கும் தொழிலாளர்களை வைத்து உடல்களை மலையடிவாரத்திற்கு வனத்துறையினர் கொண்டு வந்த நிலையில் உடற்கூறாய்விற்காக கோவை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. 3 பேரின் உறவினர்களுக்கும் தகவல் அளித்துள்ள காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இரண்டாயிரத்து 24ஆம் ஆண்டின் ஜனவரி மாதத்தில் 16,02,000 தொழிலாளர்கள் இணைந்துள்ளதாக தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு தெரிவித்திருக்கிறது. தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பில் முதல் முறையாக 8,08,000 நபர்கள் இணைந்திருப்பதாக மத்திய தொழில்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. இதில் 2,05,000 நபர்கள் பெண்கள் என கூறியுள்ள மத்திய அமைச்சகம், வேறு பணிக்கு மாறியவர்கள், முதல் முறையாக பணிக்கு சேர்ந்தவர்கள் என மொத்தமாக 3,03,000 பெண்கள் தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பில் இணைந்திருப்பதாக தெரிவித்திருக்கிறது. பாதிக்கும் மேற்பட்ட ஊழியர்கள் முதல் முறையாக அமைப்பு சார்ந்த நிறுவனங்களில் பணிக்கு சேர்ந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டிற்காக மத்திய அரசு கொண்டு வந்த திட்டங்கள் என்ன என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார். நெல்லை மாவட்டம் நாங்குநேரியில் திமுக கூட்டணி கட்சிகளின் வேட்பாளர்களை ஆதரித்து நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பங்கேற்று வாக்கு சேகரித்தார். அப்போது பேசிய அவர், மோடியை போல் தமிழக மக்களை வெறுத்து வஞ்சித்த ஒரு பிரதமர் இந்திய வரலாற்றிலேயே இல்லை என கூறினார். மத்திய அமைச்சர்கள் தமிழக மக்களை ஏளனமாக பேசுவதாகவும் குற்றம் சாட்டிய அவர், பாஜகவுக்கு வாக்களிப்பது அவமானம் என கூறினார். ஆட்சி இருக்கு, பதவி இருக்குன்னு பாஜகவினர் என்ன வேணும்னாலும் ஆணவமா பேசலாமா? அதுல ஒரு ஒன்றிய அமைச்சர் தமிழர்களை பிச்சைக்காரர்கள் சொன்னா, இன்னொரு ஒன்றிய அமைச்சர் தமிழர்களை தீவிரவாதிகள், பயங்கரவாதிகள் குற்றம் சாட்டுகிறார். தமிழர்கள் மேல ஏன் இத்தனை கோபம், வெறுப்பு, வன்மம்? மக்களிடையே வெறுப்பை விதைச்சு பிளவுகளை உண்டாக்கி அதுல குளிர்காய நினைக்கிற பாஜகவோட எண்ணங்கள் ஒருபோதும் பலிக்காது. மேம்பட்ட சிந்தனைகள் உள்ள நாம் நம்முடைய சகோதர சகோதரிகளுக்கு வழிகாட்டணும். பாஜகவுக்கு வாக்களிக்கிறது அவமானம் எடுத்து சொல்லணும். சொல்லுவீங்களா? பாஜகவுக்கு வாக்களிக்கிறது அவமானம் எடுத்து சொல்லணும். பாஜகவுக்கு வாக்களிக்கிறது எதிர்கால சந்ததியினருக்கு செய்கிற துரோகம்னு புரிய வைக்கணும். புரிய வைப்பீங்களா? மதுரையில் அதிமுக சார்பில் போட்டியிடும் டாக்டர் பி சரவணன் தனது வேட்புமனுவை தேர்தல் நடத்தும் அதிகாரி சங்கீதாவிடம் தாக்கல் செய்தார். அவருடன் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு, எம்எல்ஏக்கள் ராஜன் செல்லப்பா, பெரிய புள்ளான் உள்ளிட்டோர் உடன் இருந்தனர். தேனியில் போட்டியிடும் வி.டி. நாராயணசாமி பங்களாமேடு பகுதியிலிருந்து ஆயிரக்கணக்கான தொண்டர்களுடன் பேரணியாக சென்று வேட்புமனுவை தாக்கல் செய்தார். திருச்சியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் கருப்பையா மாவட்ட தேர்தல் நடத்தும் அதிகாரியை சந்தித்து தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். முன்னதாக புதுக்கோட்டையிலிருந்து வேட்புமனு தாக்கல் செய்ய புறப்பட்ட அவர் கட்சியின் மூத்த நிர்வாகிகள் மற்றும் தலைவர்களை சந்தித்து வாழ்த்து பெற்றார். சிதம்பரம் தொகுதி அதிமுக வேட்பாளரான எம். சந்திரஹாசன் அரியலூர் அண்ணா சிலையிலிருந்து தொண்டர்கள் புடைசூழ பேரணியாக சென்று வேட்புமனுவை தாக்கல் செய்தார். இதேபோன்று காஞ்சிபுரம் அதிமுக வேட்பாளர் பெரும்பாக்கம் ராஜசேகர், கிருஷ்ணகிரி அதிமுக வேட்பாளர் ஜெயபிரகாஷ், விழுப்புரம் அதிமுக வேட்பாளர் பாக்யராஜ், பெரம்பலூர் அதிமுக வேட்பாளர் சந்திரமோகன் உள்ளிட்டோர் தங்களது வேட்புமனுவை தேர்தல் நடத்தும் அதிகாரிகளிடம் தாக்கல் செய்தனர். திருப்பத்தூரில் நடைபெற்ற வேட்பாளர் வரவேற்பு நிகழ்ச்சியில் இந்திய மக்கள் கல்விக் கழக நிறுவனரும் சிவகங்கை தொகுதி பாஜக கூட்டணி வேட்பாளருமான தேவநாதன் யாதவ் தமது ராசியான பேனாவை தொலைத்தார். வாகனத்தில் அமர்ந்தபடி உரையாற்றிக் கொண்டிருக்கும் போது எதிர்பாராத விதமாக அவரது பேனா தொலைந்தது. அவர் வைத்திருந்தது வைரம் பதிக்கப்பட்ட விலை உயர்ந்த பேனா என கூறப்படுகிறது. இதனால் பேனாவை எடுத்தவர்கள் திருப்பித் தரும்படி பரப்புரை கூட்டத்தில் கேட்டுக் கொள்ளப்பட்டது. பேனாவை கண்டெடுத்து தருவோருக்கு தக்க சன்மானம் வழங்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டது. எனினும் தொலைந்த பேனா திரும்ப கிடைக்கவில்லை. வைகை, காவிரி, குண்டாறு ஆறுகளை இணைக்கும் திட்டம் தமிழக அரசின் கொள்கை ரீதியான முடிவு என்பதால் அரசுதான் உரிய முடிவை எடுக்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை தெரிவித்துள்ளது.
உயர்நீதிமன்ற முன்னாள் அரசு வழக்கறிஞர் முனியசாமி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் பொதுநல மனு தாக்கல் செய்தார். காவிரி, வைகை, குண்டாறு ஆறுகளை இணைக்கும் திட்டம் முக்கியமானது என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. சிவகங்கை, விருதுநகர், மதுரை ஆகிய மாவட்டங்களில் நிலம் கையகப்படுத்தும் பணி நடைபெற்று வருவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இந்த திட்டத்திற்கு ஏற்கனவே 600 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டதாகவும், ஆனால் தற்போது 200 கோடி ரூபாய் மட்டுமே ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தற்போது இந்த திட்டப்பணிகள் தாமதப்படுத்தப்பட்டு வருவதோடு கூறி வைகை, காவேரி மற்றும் குண்டாறு ஆறுகளை இணைக்கும் திட்டத்தை விரைந்து முடிக்க உத்தரவிட வேண்டும் என மனுவில் கோரப்பட்டிருந்தது. இந்த மனு நீதிபதிகள் கிருஷ்ணகுமார், விஜயகுமார் ஆகியோர் அடங்கிய அமர்வு முன் விசாரணைக்கு வந்தது. அப்போது அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் இந்த திட்டம் தற்போது செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும், எனவே மனுதாரரின் கோரிக்கை ஏற்கத்தக்கதல்ல என கூறினார். மனுவை தள்ளுபடி செய்ய வேண்டும் என அவர் வாதிட்டார். இதை கேட்ட நீதிபதிகள், இது தமிழ்நாடு அரசின் கொள்கை ரீதியான முடிவு, இதில் அரசுதான் உரிய முடிவு எடுக்க வேண்டும் என கூறினர். இதில் நீதிமன்றம் ஏதும் அரசுக்கு உத்தரவுகள் பிறப்பிக்க முடியாது என கூறி நீதிபதிகள் வழக்கு விசாரணையை ஒத்திவைத்தனர்.